சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து பேங்காக் ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து பட்டையாக்கு போகிறோம். சிவப்பு சட்னி, சாம்பார், புதினா துவையல், பொங்கல், 2 போண்டா, ஒரு மசால் தோசை. பெங்களூர் வந்து இமிக்ரேஷன் முடிச்சு 9:43 9:45 10:55 இங்கேருந்து ஃப்ளைட்டு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். பட் எனக்கு டைம் இல்லாதனால எடுக்க முடியல. இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு சுற்றி காமிக்கிறதுக்குன்னு இன்னொரு இடம் வரணும். ரியல் எலிஃபண்ட். நம்ம ஊர் சிகரெட் இருக்குது, கிளாசிக்கு, கோல்ஃப் லேக்கு. மணி இப்போ 6:10 ஆகுது. 6:27 சன்ரைஸ் போட்டிருக்கான், பார்க்கலாம். கொஞ்சம் இங்கே வாக்கிங், நம்ம மெட்ராஸில் வந்து மார்னிங் சன்ரைஸில் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து பீச்சில் வந்து வாக்கிங் போகிறவங்க கூட எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இங்கே என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு பீச்சை வச்சுட்டு ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரில. அழகாக இருக்குது, அமைதியாக இருக்கிற இந்த பட்டியா பீச்சு கல்லில் ரொம்ப அழகாத்தான் இருக்குது. பட் என்னமோ இங்கே பார்த்தா இந்த சைடு சன் வர்ற மாதிரி இருக்குது. ஈஸ்ட் அதுவா இதுவான்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, பார்க்கலாம். நல்லா தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இதுவே இந்த பீச் மணலையே வீடாக இது பண்ணி படுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஹோம்லெஸ் பீப்புள். பீர் பாட்டில்ஸ் நைட்டு குடிச்சிட்டு போட்டிருக்கு, பீர் பாட்டில்ஸ். இந்த ரோடுக்கு சென்டராக சன் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் வர்ற மாதிரி. சொர்ணபூமி ஏர்போர்ட்டு ரொம்ப கஜடாவாகிடுச்சுங்க. அந்த இன்டர்செக்ஷன், அதாவது பட்டியா ஊருக்குள்ள என்ட்ரான உடனே அதில் அந்த மெயின் ரோடு, அந்த இன்டர்செக்ஷன் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நார்த் பட்டியா ரோடு. நார்த் பட்டியாக்குள்ளே போகணும்னா அங்கே இறங்கிடணும். நடுவில் உள்ள வந்து சென்ட்ரல் பட்டியா, அங்கே இறங்கியாச்சுன்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் சென்ட்ரல் பட்டியாவில் எங்கே வேணாலும் போயிடலாம். மெயின் நம்ம தங்கியிருக்க ரோட்டில் 1.5 கிலோமீட்டர். லாஸ்ட் ஸ்டாப் வந்து சவுத் பட்டியா. ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் போனால் லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கணும். பீச் சைடு, அதாவது பீச்சோட அந்த எண்டு. எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. பனியன் போட்டு சட்டை போட்டுட்டா நம்ம வழக்கம் போல் எங்கே டூர் தானே கிளம்பியிருப்போம். ஏர்போர்ட் தான். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தாங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட சீசன் 2 ஸ்டார்ட் ஆகிடுது. பட் அதில் ஒரு சின்ன இது, ஒரு ஃபஸ்ட்டு 4 days வந்து நான் வந்து வ்ளாக் பண்ணுவேன் சும்மா லைட்டாக. ஏன்னா 4 days வந்து பட்டையாவுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரிஜினல் வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் லான்ச் தமிழ். என் பானி காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இயற்கையோட அருளாலையும் இறைவனோட ஆசையிலையும் சீசன் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து பேங்காக் ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து பட்டையாக்கு போகிறோம். பட்டையாவில் ஒரு 4 days ரெஸ்ட்டு ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது நான் ஆக்சுவலாக ஜனவரியிலே இந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும், சீசன் 1 முடிஞ்ச உடனே சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் முடியலை. ஒர்க்கு நேற்று நைட்டு 8 மணிக்கு தாங்க ஒர்க்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு நைட்டு முடிக்கும்போது 12 மணி ஆச்சு. அப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து பேங்காக் டு பட்டையா. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ராவல் லாக் ஸ்டார்ட் ஆகுது. சிங்கப்பூர் டு மலேசியாவிலேருந்து பிலிப்பைன்ஸு. மொத்தம் ஒரு 25 days நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மார்னிங் இப்போ மணி வந்து 6:15. சரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஞ்சுக்கு வந்தோம். தோசை, பொடி தோசை, சாதா தோசை, நெய் தோசை, மசால் தோசை இருந்துச்சு.
ஒரு மசால் தோசையும் அப்புறம் 2 போண்டா கொஞ்சம் பொங்கல் எடுத்துருக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கணும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் சாப்பிட்ற டிஃபனு இதாங்க. சிவப்பு சட்னி, சாம்பார், புதினா துவையல், பொங்கல், 2 போண்டா, ஒரு மசால் தோசை. தோசை முதல்ல மசால் தோசை கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு. குட். போண்டா வடவும் நல்லா தான் இருக்கு. பொங்கல் பார்க்கணுமா? ஆல் குட். இன்னும் பரோட்டா இருக்குது, தென் இட்லி இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணுற ஐடியா இல்லை. அதிலே பரோட்டா சாப்பிட முடியாது இல்லையா? ஓகே, சாப்பிட்டுட்டு அடுத்தால உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய். பெங்களூர் வந்து இமிக்ரேஷன் முடிச்சு 9:43 9:45 10:55 இங்கேருந்து ஃப்ளைட்டு. கேட் நம்பர் D2. அந்த ஆக்சுவலாக சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து இறங்கினதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கேட் வழியாக வர்றது சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். பட் எனக்கு டைம் இல்லாதனால எடுக்க முடியல. இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு சுற்றி காமிக்கிறதுக்குன்னு இன்னொரு இடம் வரணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. ரியல் எலிஃபண்ட். நம்ம ஃப்ரெண்டு டயர் பாய்சன் கேட்பாரு. இந்த டயர் பாய்சன் இருக்கான்னு பார்க்கலாம். சிகே எல்லாம் வெரைட்டி இருக்கு. உண்மையிலே பெங்களூர் எங்கேயோ போயிடுச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு பாருங்க. பர்பரி, மோன் பிளாங்க், ரஸ்ஸே, liquor items and cigarette எங்கன்னு பார்க்கலாமா? என்ன ப்ரைஸ்? என்ன cigars, tobacco, டிபாக்கோ எங்கன்னு தெரில. கேட்கல சார். சிகரெட்ஸ் எங்க? சிகரெட் இங்கே இருக்கு. என்ன விலைன்னு பார்க்கலாம். சிகரெட் நன்றி. செக். தேங்க்யூ. நம்ம ஊர் சிகரெட் இருக்குது. கிளாசிக்கு, கோல்ட் ஃப்ளேக்கு,
உண்டு. இன்னும் பெரிய விலை வித்தியாசம் இல்லை. டன்னில் 3000 ரூபா. லாஸ்ட் டைம் மெட்ராஸில் 2000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஓகே, டிவி டாப். ஓகே, கேட்டுக்கு போகலாம். பொதுவாக எல்லோரும் பட்டையா பை நைட் அதுதான் காட்டுவாங்க. நான் ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுக்க தானே வந்திருந்தேன். அதனால் 13ஆந்தேதி வந்து நல்லா தூங்கிட்டேன். 14th நேற்றும் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நல்லா தூங்கினேன். இன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஓகே, எந்திரிச்சிட்டோம். பட்டையாவோட சன்ரைஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சன்ரைஸில் பட்டையா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ரோடுக்கு வந்தேன். ஸோ அந்த பீச் ரோடு தான் பார்க்குறீங்க. இதே சீசன் 1 உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஈவினிங்கில் அந்த பீச் ரோடு எப்படி இருந்துச்சுன்னு. மார்னிங் சன்ரைஸில் அந்த பீச் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி இப்போ 6:10 ஆகுது. 6:27 சன்ரைஸ் போட்டிருக்கான், பார்க்கலாம். கொஞ்சம் இங்கே வாக்கிங் நம்ம மெட்ராஸில் வந்து மார்னிங் சன்ரைஸில் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து பீச்சில் வந்து வாக்கிங் போகிறவங்க கூட எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இங்கே என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு பீச்சை வச்சுட்டு ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரில. அவ்வளோதான், ஒரு அங்கே ஒரு 10 பேர், இந்த சைடு ஒரு 10 பேர், அவ்வளோதான். சென்னை பீச்சை எனக்கு ஏர்லி மார்னிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னமோ கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 2000 பேராக நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். கச்ச 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 கச்சன்னு அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ பிஸியாக இருக்கும். காலைல ஒரு சைடு ஜூஸ் என்ன இது என்ன. அன்பான நீ காலை வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? பார்க்கலாம் சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு பட்டையா பீச்சில். ஸ்கை கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. சன்னு நேமா அந்த சைடு தான் சன் வரும்னு நினைக்கிறேன். பட் என்னமோ இங்கே பார்த்தா இந்த சைடு சன் வர்ற மாதிரி இருக்கு. ஈஸ்ட் அதுவா இதுவான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, பார்க்கலாம். இதாங்க அந்த ஆப்போசிட் வர்ற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் அதுதான் சென்ட்ரல் பட்டையா ரோடு. சைசாங் சென்ட்ரல், அதாவது இது பீச் ரோடு, அது நடுவில் இருக்கிற ரோடு. அது அந்த இன்டர்செக்ஷனுக்கு அடுத்த ரைட்டில் திரும்பினா நம்ம ஹோட்டல் வந்துடும். ஸோ அநேகமாக சன் அங்கே தான் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அதான் யூஸ்ன்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம். ஏதோ நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது போல் இருக்கு, அதான் எவ்வளோ இது வந்திருக்கு. ஏர்லி மார்னிங் பீச் பாருங்க. கீழே இறங்கி பார்க்கலாமா? பார்க்கலாம். அழகாக இருக்குது, அமைதியாக இருக்கிற இந்த பட்டையா பீச்சு காலைல ரொம்ப அழகாத்தான் இருக்குது. ஜாக்கிங் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நல்லா தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இதுவே இந்த பீச் மணலையே வீடாக இது பண்ணி படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஹோம்லெஸ் பீப்புள். பாருங்கள், ஒரு அம்மா சேர் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம உட்கார்றது சேர் ரெண்டுக்கு விடுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அது ஒரு இந்தியன் ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்தியன் ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு குழந்தைய வச்சுட்டு.
சீஷோர் காலம் நினைக்கிறாங்க. அமைதியாக இருக்குது, பீச்சும் அமைதியாக இருக்குது, கடலும் அமைதியாக இருக்குது, அதில் நிற்கிற போட்ஸும் அமைதியாக இருக்குது. பீர் பாட்டில்ஸ் நைட்டு குடிச்சிட்டு போட்டிருக்கு. பீர் பாட்டில்ஸ் குழந்தைய வச்சுட்டு இல்லை, மணியை வச்சுட்டு இருக்கிறாரு. எஸ், அந்த சன்ரைஸ் இங்கே எங்கேன்னு தெரியலையே. இங்கே தான் சன்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். வில் கோ திஸ் வே. ஸோ சன் அநேகமாக சன் செட்டு தான் இங்கே ஆகும்னு நினைக்கிறேன் பீச்சில். நம்ம கன்னியாகுமரி மாத்திரம்தாங்க சன்ரைஸு சன்செட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே பீச்சில் பார்க்கலாம். இங்கே தான் சன்ரைஸ். இந்த ஸ்கை அங்கே கிளியர் ஆகிடுச்சு. அந்த ரோடுக்கு சென்டராக சன் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் வர்ற மாதிரி. ஸ்கை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுதாங்க நிச்சயமாக தான் ஈஸ்ட்டு, அங்கே தான் சன்ரைஸ் ஆகும் கன்ஃபார்ம்டு. அந்த சொர்ணபூமி ஏர்போர்ட்டு ரொம்ப கஜடாவாகிடுச்சுங்க. அதுவும் அரைவல் ரொம்ப ஒஸ்ட்டு. அதான் நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணல, பட் எக்கச்சக்க கூட்டம். ஆனால் கூட ஈவினிங் 4 o'clock வந்தேன். ஒரு 4:30க்கு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு கிளியும் இல்லை. எல்லாம் பாஸ்வேர்டை கொடுத்தேன், வேறு எதுவுமே கொடுக்கல. அப்படி செக் பண்ணாங்க, 2 minutes கூட இருக்காது. அப்படி ஸ்டாம்ப் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. வெளியே வந்தேன், சிம் கார்டு வாங்கினேன் 349 5 daysக்கு. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தால் பஸ்ஸுக்கு ரூறாங்க, இல்லைன்னா பெல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் பிங்க் சர்வீஸ்னு ஒன்று இருந்துச்சு. பிங்க் கலர் பஸ்ஸு வெறும் 122 பாட்டு. இப்போ 5:30 போட்டிருந்தான். சரி ஓகேன்ட்டு அதில் 122 பாட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பைனாப்பிள் ஜூஸ், அதுதான் அநியாயம், 185 பாட்டு குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து புறட்டு 5:35 பஸ் எடுத்தாங்க. 7:30 இறக்கி விட்டாங்க. என்னென்னா ஊருக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த இன்டர்செக்ஷன், அதாவது பட்டியா ஊருக்குள்ளே என்ட்ரான உடனே இல்லை, அந்த மெயின் ரோடு அந்த இன்டர்செக்ஷன் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நார்த் பட்டியா ரோடு. நார்த் பட்டியாக்குள்ளே போகணும்னா அங்கே இறங்கிடணும். நடுவில் உள்ள வந்து சென்ட்ரல் பட்டியா, அங்கே இறங்கியாச்சுன்னா அங்கேருந்து ஒரு 1.5 kilometers சென்ட்ரல் பட்டியாவில் எங்கே வேணாலும் போயிடலாம். மெயின் நம்ம தங்கியிருக்க ரோட்டில் 1.5 kilometers. லாஸ்ட் ஸ்டாப் வந்து சவுத் பட்டியா. ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் போனால் லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கணும். பீச் சைடு, அதாவது பீச்சோட அந்த எண்டு, வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட அந்த எண்டு எல்லாம் போனோம்னா லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கணும். நான் வந்து என்னென்னா நடுவில் சென்ட்ரல் பட்டியாவுக்கு நடுவில் இறங்கணும். மிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கினேன். ஸோ எனக்கு வந்து 1.5 kilometers போக வேண்டிய ஹோட்டலில் வந்து 3 kilometers போனேன். பட் அஃப்கோர்ஸ் பைக்கில் போனேன். 24 பாட்டு வந்துச்சு. 30 பாட்டு கொடுத்தேன் ஹோட்டலுக்கு. ஒரு 8:30க்கு ஹோட்டலில் செக்இன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஷவர் எடுத்துகிட்டு அப்படி வெளியே வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமில் வந்து படுத்து வந்தான். நேற்று ஃபுல்லாக தூக்கம்தான். இன்றைக்கி மார்னிங்காக சொல்லிட்டேனே, மார்னிங் ஒரு 3:30க்கு எழுந்திரிச்சேன். அப்படி நெக்ஸ்ட்டு பிளான் இதெல்லாம் இன்னும் தான் அடுத்தால போகிற ஒவ்வொரு ஊருக்கு பிளான் எல்லாம் இந்த 2 days தான் பண்ணணும். பண்ணிவிட்டு 17th மார்னிங் இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கும் டிக்கெட் புக் பண்ணணும். இங்கேருந்து பேங்காக் போகிறதுக்கு, அங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் எல்லாம் இருக்குது. சன்ரைஸ் இங்கே அங்கே பீச் சைடு இல்லை, எவ்வளோதான் இந்த ஊரில் பீச்சில் கூட்டம். ஓகே, I didn't take change. Yes.